Hello students, welcome to MS6. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம chapter 1 relations and functionsல இருக்கிற exercise 1.3 ஓட sums தான் பார்க்க போறோம். வாங்க first sum பார்க்கலாம். Let f is equal to x, y such that x and y belongs to n. Nன்றது என்ன நம்மளுக்கு natural numbers ஓகேங்களா? x உம் y உம் வந்து எதுல இருக்குன்னு சொல்லிட்டாங்க? natural numbersல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. And y ஓட function என்ன கொடுத்திருக்காங்க? y that's equal to 2x. இப்படி கொடுத்துட்டு இந்த f வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க be a relation on n என்னன்றது natural numbers இந்த f வந்து be a relation on n அப்படின்ற மாதிரி இருக்கு இதுல இருந்து நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க டொமைன் கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் அதே மாதிரி இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அதையும் வந்து கேட்டிருக்காங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் given என்ன நம்மளுக்கு given வந்து x வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க x that is belongs to n என்னன்றது natural numbers அப்ப x வந்து என்னவா இருக்கும் நம்மளுக்கு natural numbers 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா 1, 2, 3, 4, 5 so on end வந்து நம்மளுக்கு இங்க கொடுக்கல அதனால நான் டாட் 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 வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் டாட் டாட் டாட்னா போய்கிட்டே இருக்கு and so on அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் y யும் என்னதான் கொடுத்திருக்காங்க அதே natural numbers தான் கொடுத்திருக்காங்க 1, 2, 3, 4, 5 இதுக்கும் நம்மளுக்கு end இல்லாதனால டாட் 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 வச்சு க்ளோஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொடுத்திருக்க கண்டிஷன் வந்து y that is equal to 2x ஓகே சோ இதுல இருந்து இப்போ x ஓட வேல்யூஸ் எடுத்து நம்ம y ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் x வேல்யூ இப்போ என்ன when x equal to 1 நான் எடுத்துக்கிறேன்னா y that is equal to 2 into 1 2x தான் இல்லையா so x க்கு பதிலா நான் 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்ப எனக்கு y ஓட ஆன்சர் என்ன கிடைக்கும் 2 அதே மாதிரி x வந்து இப்ப நான் 2 ன்னு எடுத்துக்கிறேன்னா y that is equal to 2 into 2 2 2s are 4 x that is equal to 3 எடுக்கிறேன் அப்ப y is equal to 2 into 3 that is equal to 6 இப்ப x வந்து ஒரு 4 எடுத்துக்கலாம் 4 எடுக்கிறோம்னா y is equal to 2 into 4 that is 8 இது வந்து போய்கிட்டே இருக்கும் ஏனா x ஓட வேல்யூஸ் இங்க எது வரை கொடுத்திருக்காங்க நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அதோட n நம்பர் நமக்கு கொடுக்கல இல்லையா சோ இது போய்கிட்டே இருக்கும் நான் ஒரு 4 ஓட இதுல ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சரிங்களா and so on இங்க போட்டு முடிச்சிடலாம் and so on னா இதுக்கு அப்புறமும் நமக்கு என்ன ஆக போகுது கண்டினியூ ஆகிட்டே இருக்க போகுது இன்ஃபைனைட் டர்ம்ஸ் வரைக்கும் ஓகே சோ இப்போ நம்மளோட ரிலேஷன் என்ன கிடைச்சிருக்கு r வந்து ரிலேஷன் எழுதலாமா r நமக்கு x, y ல தான் வரும் இல்லையா x வந்து 1 ஆ இருக்கும்போது 1, 2 ஓகேவா x வந்து 2 ன்னு எடுக்கிறோம்னா 2, 4 and 3 எடுக்கிறப்ப 6 கிடைச்சிருக்கு x ஓட வேல்யூ 4 எடுக்கிறப்ப 8 4, 8 and so on இது கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்கும் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட முடியாது சரிங்களா இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க டொமைன் கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் ஓகே இப்போ டொமைன்ன்றது என்ன இங்க ஆரோ டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் ஆரோ டயக்ராம் போடுறேன் பாருங்க ஓகே இது எக்ஸுக்கு ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம் இது எக்ஸ் இது வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன் நான் ஏன் எக்ஸ் என்னன்னு எடுக்கிறேன்னா அவங்க கொடுத்தது என்ன நம்மளுக்கு இங்க எக்ஸ் தான் எக்ஸோட வேல்யூஸ் தான் கொடுத்திருக்காங்க பி அ ரிலேஷன் ஆன் என்ன கேட்டிருக்காங்க என் நேச்சுரல் நம்பர்ல அது ரிலேஷன் கேட்டிருக்காங்க ஓகே சோ x க்கு நமக்கு வேல்யூஸ் என்ன இருந்தது 1 2 3 4 5 6 up to etc போய்க்கிட்டே தான் இருக்கு இதுக்கு வந்து endless தான் நம்பர் n நம்பர் நமக்கு கொடுக்கல அதே மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸும் நமக்கு என்னல இருந்து ஆரம்பிக்கும் 1ல இருந்து ஆரம்பிச்சு இதுவும் என்ன நமக்கு end இல்லாம கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும் சோ இத நான் இப்படி மாதிரி போட்டுருக்கேன் இல்லையா சோ இப்போ பாருங்க நம்ம ஃபைண்ட் பண்ணது x க்கு வந்து நீங்க 1 கொடுக்கும்போது அது நேச்சுரல் நம்பர்ல எது கூட ரிலேட் ஆச்சு 2 கூட ரிலேட் ஆச்சு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி எது கூட ரிலேட் ஆனது 2 கூட ரிலேட் ஆனது சோ இந்த 1 வந்து எனக்கு 2 கூட ரிலேட் ஆயிருக்கு அடுத்தது 2 எடுக்கும்போது அது எனக்கு 4 கூட ரிலேட் ஆயிருக்கு அடுத்தது 3 எடுக்கிறப்போ எனக்கு அது எது கூட ரிலேட் ஆயிருக்கு 6 கூட ரிலேட் ஆயிருக்கு நான் இதுல 7 8 போட்டுக்கிறேன் அடுத்தது 4 எடுக்கிறப்ப எனக்கு அது 8 கூட ரிலேட் ஆயிருக்கு இந்த மாதிரி நான் அடுத்து 5 எடுத்தேன்னா அது எனக்கு 10 கூட ரிலேட் ஆகும் 6 எடுக்கும்போது அது 12 கூட ரிலேட் ஆகும் ஏன்னா இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி வரனால சோ எனக்கு இந்த எக்ஸ்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே என்ன ஆகுது எனக்கு ரிலேட் ஆகுது ஓகேங்களா சோ அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் ஃபங்க்ஷன் சொல்லலாம் ஃபங்க்ஷன் நம்ம எப்ப சொல்லுவோம் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்குமே வந்து செகண்ட் செட் கூட ரிலேஷன் இருக்கும் இந்த ஆரோ போகும் ஓகேங்களா சோ எல்லா நம்பர்ஸ்க்குமே வந்து இந்த ஆரோ போகுது சம் எலிமெண்ட்ஸ் இந்த செகண்ட் செட் அப்படின்றப்ப இது நம்ம என்னன்னு சொல்லுவோம் இந்த ரிலேஷனை ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் இஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க இல்லையா Yes.
this relation is function. இந்த relation function தான். எதனாலன்னு கேட்டா நம்ம எப்படி சொல்றது? Since all the elements are related to some elements codomain. Okay, all the இங்க வந்து நான் விட்டுட்டேன் all the elements of domain. இங்க டொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்மே கோடொமைன்ல இருக்கிற சம் எலிமெண்ட்ஸ் கூட மேட்ச் ஆகுது. சோ இப்போ எழுதிடலாமா டொமைன்னா என்னன்றத? சோ டொமைன் வந்து நம்மளுக்கு என்ன 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா போய்கிட்டே தான் இருக்கும். இங்க இருக்கு இல்லையா, இதுதான் டொமைன் நம்மளுக்கு. அடுத்தது கோடொமைன் என்ன நம்மளுக்கு? கோடொமைனும் அதே தான். கோடொமைனுக்கு என்னதான் இங்க செட் 2ல இருக்கிறத நம்ம கோடொமைன் எழுதுவோம் இல்லையா? சோ அதுவும் அதே தான். 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் போகுது. நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச்ன்றது நம்ம ஃபைண்ட் பண்ண இந்த ஆன்சர்ஸ் எதெல்லாம் இருக்கு? 2, 4, 6, 8 இதுவும் நம்மளுக்கு என்ன ஆகும்? கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் போகும். ஓகேங்களா? 10, 12 இந்த மாதிரி இதுவும் போய்கிட்டே தான் இருக்கும். சோ இதுதான் டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன்ன்றது ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எழுதியிருக்கோம். கோடொமைன்றது இந்த செகண்ட் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ். ரேஞ்ச்ன்றது நீங்க இதுக்கு வந்து ரிலேஷன் இருக்கிறதா நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா? சோ ரிலேஷன்ஸை மட்டும் தான் நம்ம என்ன எழுதுவோம்? எடுத்து ரேஞ்ச்னு சொல்லிட்டு இங்க எழுதியிருக்கோம். ஓகே, சோ இது ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஆமா இது ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இந்த டொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் சம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த கோடொமைன் கூட ரிலேஷன் இருக்குது. அதனால இது நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபங்க்ஷன் சொல்றோம். ஓகே, அவ்வளவுதான் கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 பார்க்கலாம். Question 2 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Let x equal to 3, 4, 6, 8 determine whether the relation R ன்னு சொல்லிட்டு x, f of x கொடுத்திருக்காங்க. x வந்து எதுல belongs to கொடுத்திருக்காங்க? இந்த கேபிட்டல் x. இந்த கேபிட்டல் xன்றது இங்க இனிஷியலா ஸ்டார்டிங்லயே கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? சோ இப்ப இந்த ஸ்மால் x ஓட எலிமெண்ட்ஸ்லாம் என்னன்றது கொடுத்துட்டாங்க. கேபிட்டல் xல தான் belongs to கொடுத்திருக்காங்க. சோ 6, 8 இந்த கேபிட்டல் x ஓட வேல்யூஸ் எதுதோ அதுதான் நம்மளுக்கு எது? இந்த ஸ்மால் xும். சோ அதை எடுத்து எழுதிட்டோமா? f of x ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. f of xன்றது என்ன? x² plus 1 ன்னு சொல்லிட்டாங்க. சோ ரிலேஷன் வந்து என்ன? x and f of x. x வந்து இங்க இருக்கு, f of x ஆன ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபைண்ட் பண்ணிடலாமா ரிலேஷனை? when x equal to 3, எனக்கு x வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ 3 எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு f of x என்னவா இருக்கும்? f of x. xக்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? இந்த 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ x² க்கு பதிலா நான் என்ன போடுறேன்? 3² plus 1 that is equal to 9 plus 1 that is 10. முடிஞ்சிருச்சு. அடுத்த நம்பர் x வந்து என்ன இருக்கு? செகண்ட் நம்பர் 4 இருக்கு. 4 எடுத்துக்கலாம். அப்ப f of x நம்மளுக்கு என்னவா இருக்கும்? xக்கு பதிலா என்ன போடணும்? 4 போடணும். சோ இங்கேயுமே சரி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ x ன்னு போடாம 3 ன்னு கொடுத்துக்கோங்க. x ஓட நம்பர் நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? 3, இங்க 4. So, 4 square plus 1 that is equal to 16 plus 1 that is 17. அடுத்தது x equal to 6. f of 6. x க்கு பதிலா 6 square போடுங்க plus 1. 6 square வந்து நம்மளுக்குனா 36 plus 1 that is equal to 37. And then x equal to last என்ன இருக்கு? 8 கொடுத்திருக்காங்க. f of 8 that is equal to 8 square plus 1. 64 plus 1. 65 முடிஞ்சிருச்சா? இப்ப x வந்து நம்ம கொடுத்த வேல்யூஸ் x ஓட வேல்யூஸ் எல்லாத்துக்கும் இந்த ஃபங்க்ஷன்ல போட்டு f of x ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ ரிலேஷன் எழுதிடலாமா? क्वेश्चनல கொடுத்தபடி ரிலேஷன் என்னன்னு கொடுத்திருக்காங்க? x, f of x இல்லையா? சோ இப்ப x நம்ம என்ன எடுத்தோம்? ஃபர்ஸ்ட் 3 எடுத்தோம். f of x என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 10. 3, 10. அடுத்தது x வந்து 4 எடுக்கிறப்ப என்ன கிடைச்சது? 4, 17. நெக்ஸ்ட் 6, 37. லாஸ்டா 8, 65. ஓகே, ரிலேஷன் வந்து நம்ம இப்போ எழுதி முடிச்சாச்சு. என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चनல? இஸ் a function from x to n. x to n க்கு வந்து இது ஃபங்க்ஷனா இந்த ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, xன்றது என்ன? கேபிட்டல் x என்ன நம்மளுக்கு? 3, 4, 6, 8 தான் இல்லையா? சோ இப்போ ஆரோ டயகிராம்ல இப்போ நம்ம போடுறோம்னா நம்ம எது ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. இது கேபிட்டல் x,
2n இது nன்றது என்ன நம்மளுக்கு natural numbers. ஓகே, கேபிட்டல் X நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க 3 4 6 8. அதே இது n natural numbers என்ன நம்மளுக்கு 1 2 3 அப்படி போகும் இல்லையா. நான் என்ன பண்றேன்னா இங்க நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த நம்பர்ஸ் மட்டும் வர்ற மாதிரி எழுதிக்கிறேன். 1ல இருந்து 10 இருக்கும், எக்ஸெட்ரா கண்டினியூ ஆயிட்டு அடுத்து 17 வரும், கண்டினியூ ஆயிட்டு 37 வரும், நெக்ஸ்ட் கண்டினியூ ஆயிட்டு நம்மளுக்கு என்ன வரும் 65 வரும். இதை கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கிறேன். கண்டினியூ ஆயிட்டு போறப்ப 65. இன்னும் இது என்ன ஆகும் நம்மளுக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் போகுது. ஓகே, இதுவும் வந்து இதுக்கு ஈவனா போட்டுக்கலாம். த்ரீ 4 6 8. ஓகேங்களா, இப்ப நம்ம ஃபைண்ட் பண்ண ரிலேஷன் வச்சு டிரா பண்ணிடலாமா ஆரோ டயக்ராம். 3க்கும் எதுக்கும் ரிலேஷன் இருக்கு 10க்கும் இருக்கு, அடுத்தது 4க்கும் 17க்கும் ரிலேஷன் இருக்கு, 6 and 37 8 and 65. ஓகே, சோ இப்போ நீங்க பாருங்க நம்ம எப்ப வந்து இது ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் இந்த இதுதான் நம்மளோட டொமைன் இல்லையா. இந்த டொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே வந்து செகண்ட் செட் கோடொமைன்ல வந்து ஒரு ரிலேஷன் இருக்கணும், இந்த ஆரோ வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே வந்து நம்ம ஆரோ டிரா பண்ண முடிஞ்சாதான் இது என்னன்னு சொல்ல நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சோ இங்க நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவைலபிளா தான் இருக்கு. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். எஸ், இங்க எழுதுறேன். எஸ், this relation is a function. இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் தான். ஃப்ரம் எதுல இருந்து எதுக்கு x to n க்கு இது ஃபங்க்ஷன் தான், x ல இருந்து n க்கு இது ஃபங்க்ஷன் தான். எதனாலனா since all the elements of x, இந்த x ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்மே வந்து are related to some elements of n. ஓகேங்களா, இங்க ஒரு சில எலிமெண்ட்ஸ் கூட நம்ம என்ன பண்ணோம், எல்லா எலிமெண்ட்ஸ்மே வந்து nல இருக்கிற சம் எலிமெண்ட்ஸ் கூட நம்மளால ரிலேட் பண்ண முடியுது, அதனால இது ஃபங்க்ஷன் நம்ம சொல்றோம். ஓகேவா, இதோட செகண்ட் क्वेश्चन முடியுது. அடுத்து தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். தேர்ட் क्वेश्चन பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. given the function f x tends to x square minus f of x plus 6, sorry x square minus 5x plus 6. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, எக்ஸுக்கு எவால்வேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, f of -1 ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. f tends to x னா என்ன, f of xன்ற மாதிரி தான் மீனிங். x இருக்கிற இடத்துல நம்ம இப்போ என்ன போட போறோம், f of -1 னா எக்ஸுக்கு பதிலாக நீங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க, -1 சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. ஸோ கொடுத்துருக்கிறது x square minus 5x plus 6. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. என்ன வரும், f of -1 னா என்ன வரும், xக்கு பதிலா -1 the whole square minus 5 into -1 plus 6. -1 ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு 1, minus into minus plus 5 plus 6 that is equal to 12. ஆட் பண்ணீங்கன்னா 12. இதுதான் என்ன நம்மளுக்கு f of -1. ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சிருச்சா. அடுத்து செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் f of 2a. x இருக்கிற இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க, 2a கொடுத்திருக்காங்க. சோ கொடுத்திருக்கிற இந்த ஈக்குவேஷன்ல xக்கு பதிலா நீங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், 2a the whole square minus 5 into 2a plus 6 that is equal to 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன, இந்த 2ன்றது இந்த ஸ்கொயர்ன்றது இந்த 2க்கும் காமனா வரும், aக்கும் காமனா வரும். சோ 2 2s are என்ன கிடைக்கும் உங்களுக்கு 4a square minus 5 2s are 10a plus 6. இது வந்து f of 2a முடிஞ்சிருச்சு. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது f of 2 கொடுத்திருக்காங்க. சோ ஈக்குவேஷன் என்ன நம்மளுக்கு x square minus 5x plus 6 இல்லையா. சோ xக்கு பதிலா அப்ப நம்ம 2 square minus 5 into 2 plus 6, 4 minus 10 plus 6. சோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணா 10, 10 minus 10 that is equal to 0. இது f of 2 ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு 0. அடுத்தது fourth question, fourth subdivision x minus 1, f of x minus 1. சோ xக்கு பதிலா நீங்க இப்போ என்ன போடணும், x minus 1 the whole square.
x square பதிலா என்ன போட்டிருக்கேன் நான் x க்கு பதிலா x minus 1 the whole square minus 5 into x minus 1 plus 6. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாமா? இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? a minus b the whole square. அந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி கிளாसेसலயே நீங்க படிச்சிருப்பீங்க. So x minus 1 the whole square ஃபார்முலா என்ன? x square minus 2x 2ab சொல்லுவீங்க இல்லையா? So 2x plus 1. இது நீங்க எழுதுறேன் பாருங்க ஃபார்முலா. a minus b the whole square formula a square minus 2ab plus b square. இப்போ a plus பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்கு? x இருக்கு. b பிளேஸ்ல நமக்கு 1 இருக்கு. சோ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா a க்கு பதிலா x square minus 2 into இங்க a க்கு என்ன வேல்யூ நமக்கு? x, b ஓட வேல்யூ 1 plus 1 square. இத சால்வ் பண்ணீங்கன்னா x square minus 2x plus 1. இதுதான் இங்க டைரக்டா நான் எழுதிருக்கேன். ஓகேங்களா? சோ மைனஸ் இந்த 5 minus 5 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus 5 into x minus 5x minus into minus plus 5 plus 6. That is equal to x square. இங்க x ஓட டர்ம்ஸ் ரெண்டு இருக்கா? minus 2x இருக்கு minus 5x இருக்கு. ரெண்டை ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? minus 7x. next கான்ஸ்டன்ட் டர்ம்ஸ்ல எது இருக்கு? 1, 5 and 6 ஆட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது plus 12. இதுதான் இது f of x minus 1 ஓட வேல்யூ. ஓகே, இதோட தேர்ட் क्वेश्चन முடியுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் क्वेश्चन பார்க்கலாம். So fourth question பாருங்க. A graph representing the function f of x is given in figure. இந்த ஃபிகர்ல வந்து f of x என்ற ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கிராஃப் வந்து f of x ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுல இன்னொரு டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த கிராஃப்ல இருந்து f of 9 ஓட வேல்யூ வந்து 2 னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? f of 9 ஓட வேல்யூ 2 னா f of நம்ம இது என்ன மீனிங்ல வரும் உங்களுக்கு? f of x தான் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்களே. x ல இடத்துல என்ன இருக்கு? நமக்கு 9 இருக்கு. சோ அப்போ இங்க கீழ இருக்கறதா நமக்கு என்னது? f of x ஆ இருக்கும். ஓகேங்களா? இங்க கீழ இருக்கிற வேல்யூஸ் தான் நமக்கு f of x ஆ இருக்க போகுது. இதுல வந்து நீங்க f of 9 பாருங்களா. f of 9 எங்க இருக்கு? இந்த பொசிஷன்ல இருக்கு இல்லையா? சோ f of 9 வந்து நமக்கு இங்க இருக்கு. சோ இதுக்கு நேரா வந்து உங்களுக்கு எங்க டச் ஆகுது? இந்த பாயிண்ட்ல டச் ஆகுது. இது என்ன வேல்யூ? 2. ஓகே, f of 9 வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? நமக்கு 2 னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இதே மாதிரி இத வச்சு நமக்கு f of 0 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. f of 0 னா என்ன? 0 பொசிஷன் இங்க இருக்கு. f of 0 இந்த 0ல நமக்கு எங்க இந்த லைன் டச் ஆகுது? 9ல டச் ஆகுது. இந்த 0 பாயிண்ட்ல இருந்து நீங்க ஸ்ட்ரைட் லைன் போடுறப்போ இந்த 9ல வந்து நம்ம டச் ஆகுது. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். எழுதிடலாமா? சோ ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். என்னது நமக்கு? a என்ன கேட்டிருக்காங்க? f of 0. சோ f of 0 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க 0 க்கு நேரா எது இருக்கு? லைன் வருது நமக்கு 9. 0 வந்து 9. அடுத்து b என்ன கொடுத்திருக்காங்க? f of 7. f of 7 என்ன பாருங்க? 7 எங்க இருக்கு உங்களுக்கு? இங்க இருக்கு இல்லையா? சோ இந்த 7 க்கு நேரா நீங்க ஸ்ட்ரைட் லைன் போட்டீங்கன்னா இந்த கிராஃப்ல வந்து எங்க டச் ஆகுது? 6 என்ற பாயிண்ட்ல டச் ஆகுது. ஓகேங்களா? f of 7 ஓட ஆன்சர் என்ன? 6. அடுத்து c பாருங்க. that is f of 2. f of 2ன்றது 2 இங்க இருக்கு. இதுல இருந்து நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறப்போ இந்த கிராஃப்ல எங்க டச் ஆகுது? 6ல டச் ஆகுது. இதுக்கும் அதேதான் 6. அடுத்தது d என்ன கேட்டிருக்காங்க? f of 10. f of 10 எங்க இருக்கு? இங்க இருக்கு f of 10. இது வந்து எதுல டச் ஆகுது? நமக்கு 0. இந்த பாயிண்ட் என்ன? நமக்கு பாயிண்ட் வந்து 0ல இங்க டச் ஆகுது. சோ f of 10 ஓட வேல்யூ நமக்கு 0. ஓகே, அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? for what value of x is f of x equal to 1. இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்திருந்தாங்க? நமக்கு இந்த f of x ஓட வேல்யூவை கொடுத்துட்டாங்க. அந்த வேல்யூ என்ன? x கொடுத்துட்டு f of x கேட்டிருந்தாங்க. இப்போ f of x என்னன்றது நமக்கு கேட்டிருக்காங்க. f of x 1 ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? சோ f of x வந்து 1 ன்னா அது எங்க இருக்கும் உங்களுக்கு? இதுதான் 1. f of x ஓட வேல்யூ 1 ன்னா அது கரெக்ட்டா x ல எங்க டச் ஆகுது? இந்த லைன்ல டச் ஆகுது. சோ 9 இல்ல 10 இல்ல 9 and 10 ரெண்டுத்துக்கும் மிடில்ல வந்து உங்களுக்கு இது டச் ஆகுது இல்லையா? சோ at x வந்து நமக்கு 9.5 ன்னு எடுத்துப்போம். 9 இல்ல 10 இல்ல மிடில்ல இருக்கனால x வந்து 9.5 இருக்கும்போது
f of x வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கு 1 இருக்கு. ஓகேங்களா, இங்க 9.5 நம்ம எடுத்தாதான் என்ன ஆகும், இந்த லைன்ல வந்து டச் ஆகும். சோ இங்க நம்மளுக்கு வேல்யூ வந்து 1 கிடைக்கும். இதான் இங்க எழுதியிருக்கோம். அட் x வந்து 9.5 இருக்கும்போது f of x வந்து நம்மளுக்கு 1 இருக்கும். அடுத்தது பாருங்க, சப்டிவிஷன் 3. சப்டிவிஷன் 3 என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்கிரைப் த ஃபாலோவிங். டொமைனும் ரேஞ்சும் வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, டொமைன்ன்றது என்ன, இங்க கீழே இருக்கு இல்லையா, நம்ம இதை தான் என்ன எடுத்தோம், f of x ன்னு எடுத்திருக்குமா. x வந்து இதுதான் கீழே இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் x ஓட வேல்யூஸ். ஓகேங்களா, சோ x வந்து இதுதான். சோ இதை தான் நம்ம என்னவா எடுத்துக்க போறோம், இப்ப டொமைனா எடுத்துக்க போறோம். சோ டொமைன்ன்றது என்ன, x that's equal to எதுல இருந்து ஆரம்பிக்குது, நம்மளுக்கு 0ல இருந்து 10 வரைக்கும் போகுது. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. இதுதான் என்ன நம்மளுக்கு டொமைன். சோ x நீங்க எடுக்கிறத விட எப்படி எழுதிக்கலாம், டொமைனே எழுதிக்கோங்க. ஓகேங்களா, டொமைன் என்னது இதான் நம்மளுக்கு. இதை டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி இதை டிஸ்கிரைப் பண்ணுவோம், டொமைன் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன், நான் வேரியபிள் ஒன்று அசைன் பண்றேன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த எக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம், இந்த எக்ஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பாருங்க, 0ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸோட வேல்யூ 0 சச் தட். ஓகேங்களா, எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அந்த எக்ஸ் வந்து எப்படி 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. 0ல இருந்து எனக்கு 10 வரைக்கும் இருக்கு, அதை தான் நான் இங்க டிஃபைன் பண்ணியிருக்கேன். such that அந்த x வந்து எதுக்குள்ள இருக்கு, அந்த xல இருக்கிற values எல்லாமே எதுக்குள்ள இருக்கு, that belongs to whole numbers w. ஓகேங்களா, இதான் டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஃபைன் பண்ணி எழுதியிருக்கோம் இந்த மாதிரி. அடுத்தது ரேஞ்ச் எழுதிடலாமா, இது டொமைன் முடிச்சிட்டோம். அடுத்தது ரேஞ்ச். ரேஞ்ச்ன்றது என்ன, இங்க வர்ற வேல்யூஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. இங்க இருக்கிற வேல்யூஸ பாருங்க, எது வரைக்கும் இருக்கு, 0ல ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு எது வரைக்கும் போகுது, 9 வரைக்கும் போகுது. சோ இதுதான் ரேஞ்ச். இதை இங்க எழுதிடலாம். சோ ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு என்ன, 0ல ஸ்டார்ட் ஆகுது, 4, 5, 6, 7, 8 and 9ஓட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா 9ல இருந்து நம்மளுக்கு கிராஃப் வந்து ஆரம்பிக்குது, 10 கிடையாது. 10 இருந்தாலுமே கிராஃப் வந்து எதுல இருந்தா கண்டினியூ ஆகுது, 9 வரைக்கும் தான் கண்டினியூ ஆகுது. சோ இதுதான் ரேஞ்ச். இதை எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, x தான் இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். that is equal to x ன்னு கொடுத்துட்டு அந்த x எப்படி டிஃபைன் பண்ண போறோம், such that 0ல இருந்து ஆரம்பிக்குது. சோ 0 less than or equal to x less than or equal to எதுக்குள்ள இருக்கணும், 9க்குள்ள இருக்கணும். ஓகேங்களா, x வந்து 0ஓட கிரேட்டர் தானா இருக்கணும், ஆனா 9க்குள்ள 9 or equal to 9 இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த x வந்து அப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் எதுல இருந்து எடுக்கணும், நம்ம ஹோல் நம்பர்ஸ்ல இருந்து எடுத்துக்கணும். ஏன்னா 0 வருது இல்லையா, அதனால ஹோல் நம்பர்ஸ் கொடுக்குறோம். 0 இல்லாம இருந்தா நம்ம என்ன கொடுத்துக்கலாம், நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட டொமைனும் ரேஞ்சும். அடுத்தது பாருங்க, ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் f. இமேஜ் ஆஃப் 6 என்னன்னு கேட்டிருக்காங்க, அண்டர் fல. ஓகே, இதுதான் f, இதுதான் இமேஜ். இமேஜ்ன்றது என்ன, fல வந்து 6ஓட இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த 6ல வச்சு நீங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டீங்கன்னா அது எங்க டச் ஆகும், உங்களுக்கு இந்த 5ல டச் ஆகும் இல்லையா. சோ அதுதான் இந்த 6ஓட இமேஜ். அண்டர் fல வந்து இந்த 6ஓட இமேஜ் என்ன, உங்களுக்கு இங்க 6ல இருந்து நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறப்போ இந்த கிராஃப்ல இது எங்க போய் டச் ஆகுது, இந்த லைன்ல கரெக்டா அந்த 5 பாயிண்ட்ல டச் ஆகுது. அதுதான் என்னது, இமேஜ் ஆஃப் 6. எழுதிடலாமா, the image of 6 under f is என்ன பாயிண்ட்ல டச் ஆகுது, நம்மளுக்கு 5. ஓகேங்களா, since எதனால இது இப்படி நம்ம வந்து 5ன்னு சொல்றோம், since when you draw a லைன், ஒரு லைன் வந்து நம்ம இப்ப டிரா பண்றோம் அப்படின்னா at x equal to 6, இதெல்லாம் x தான் இல்லையா, x equal to 6ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம டிரா பண்றோம் அப்படின்னா அது எங்க மீட் ஆகும், it meets at graph 5. இது வந்து இப்படி எழுதிக்கலாம், meets the graph at
ஓகேங்களா? அதுதான் கொஸ்டின் நம்பர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். Question number 5 பாருங்க. Let f of x equal to 2x plus 5 if x not equal to 0. Then find f of x plus 2 minus f of 2. f of x ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. f of x என்ன நம்மளுக்கு 2x plus 5. x வந்து not equal to 0. ஏன்னா இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கு நம்மளுக்கு x இருக்கு. ஸோ அது 0வா இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை ஃபைண்ட் பண்ண சொன்னது என்னது? f of x plus 2 minus f of 2 divided by x. இதான் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த f of x plus 2 இருக்கு இல்லையா, அது வந்து ஃபைண்ட் பண்ணிப்போம். f of x plus 2 ஃபைண்ட் பண்ணிடலாமா? f of xன்றது என்ன? 2x plus 5. அப்போ இந்த x இருக்கிற பிளேஸ்ல நான் 2x plus x plus 2 போய் சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ 2 into xக்கு பதிலா என்ன போடணும்? x plus 2 plus 5 that is equal to 2x plus 4. 2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2x plus 4 plus 5 that is 2x plus 9. இது வந்து எனக்கு என்னது? f of x plus 2 ஓட வேல்யூ. அதே மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு f of 2 ஃபைண்ட் பண்ணணும். அதுவும் நான் ஃபைண்ட் பண்ணிடுறேன். f of 2 போடுறப்போ x ஓட பிளேஸ்ல நான் 2 வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். இந்த 2x plus 5ன்ற ஈக்குவேஷன்ல plus 5 that is equal to 4 plus 5 that is 9. f of 2 கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போறோம்? கொஸ்டின்ல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கொஸ்டின் வந்து f of x plus 2 minus f of 2 divided by x. இதான் கொஸ்டின். f of x plus 2 நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 2x plus 9 ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? மைனஸ் f of 2 ஓட வேல்யூ என்ன? 9 divided by அந்த x நான் அப்படியே எழுதிக்கிறேன். இங்க பிளஸ் 9ம் மைனஸ் 9ம் எனக்கு கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது 2x divided by x மட்டும் இருக்கும். இந்த x இந்த x நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா என்னோட ஆன்சர் இஸ் 2. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இது கொஸ்டின் நம்பர் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. A function f is defined by the f of x that is equal to x minus 3. f of x ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அது வந்து என்னது? f of x வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 2x minus 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மள ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. f of 0 plus f of 1 divided by 2. ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபிஃப்த் சம் போட்டோம் இல்லையா? இந்த x இருக்கிற பிளேஸ்ல என்ன இருக்கு? உங்களுக்கு 0 இருக்கு. ஃபர்ஸ்ட் f of 0 ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ 2x minus 3ல xக்கு பதிலா நான் 0 போட்டேன்னா எனக்கு என்ன ஆயிடும்? இது ஹோல் டேர்ம் 0 ஆயிடும். தட் இஸ் ஈக்குவல் டு -3. அடுத்து f of 1 நான் ஃபைண்ட் பண்ணிடுறேன். 2 into xக்கு பதிலா 1 போடுறேன். -3 that is equal to 2 minus 3. 2 minus 3 என்ன எனக்கு? -1. 2 minus 3 வேல்யூ வந்து -1. இதை போய் இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. f of 0 plus f of 1 divided by 2 that is equal to -3 -1. பிளஸ் தான் இருக்கு இல்லையா? ஸோ -3 -1 divided by 2 that is -4 by 2. கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து -2. ஓகே, ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஃபைண்ட் x such that f of x equal to 0. x வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. f of x என்னன்னு கொடுத்துருக்காங்க? 0ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல நம்மளுக்கு f of x ஓட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2x minus 3 இல்லையா? இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன? f of x வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க? 0. இந்த f of xக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க? 0ன்னு கொடுத்துருக்காங்க. that is equal to 2x minus 3. இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? இந்த 2x நான் இங்கேயே வச்சுக்கிறேன். இந்த -3 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது +3 வரும். ஸோ x that is equal to 3/2. ரொம்ப சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3 பாருங்க. x ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. such that f of x equal to x. இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாங்க? f of x வந்து 0ன்னு கொடுத்தாங்க இல்லையா? ஸோ இந்த தேர்ட் கொஸ்டின்ல வந்து f of x என்னன்னு கொடுத்துருக்காங்க? xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து 2x minus 3 தான். இதுல எனக்கு f of x என்ன கொடுத்துருக்காங்க? xன்னு கொடுத்துருக்காங்க. 2x minus 3. ஓகே, ஸோ இந்த 2x வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். 2x இந்த பிளஸ் x வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது -x ஆயிடும். இந்த -3 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது +3 ஆயிடும். ஸோ 2x minus xன்னு இருக்கு. சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x மட்டும் தான் இருக்கும். 1xன்னு வரும். 1க்கு வந்து வேல்யூ இல்லாதனால நான் xன்னு போடுறேன். x that's equal to 3. அடுத்தது இது வந்து தேர்ட் சப்டிவிஷன் நம்ம பார்த்தது. இப்போ
அடுத்து fourth subdivision பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க x ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்களா such that f of x என்னன்னு கொடுத்திருக்காங்க f of 1 minus x ன்னு கொடுத்திருக்காங்க f of x என்னது f of 1 minus x சோ இங்க ஃபங்க்ஷன் என்ன f of x என்னது 2x minus 3 இல்லையா சோ இதுக்கு பதிலா நீங்க என்ன எழுதிருங்க 2x minus 3 ன்னு எழுதிருங்க அடுத்தது f of x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு உங்களுக்கு 1 minus x ன்னு இருக்கா சோ இதே ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா என்ன போட்டுருங்க 1 minus x ன்னு போட்டு எழுதிருக்கா f of x வந்து டைரக்டா क्वेश्चनலயே இருக்கு எடுத்து எழுதியாச்சு f of 1 minus x ன்றது வந்து x ஓட இடத்துல 1 minus x ன்னு இருக்கு சோ இந்த 2x minus 3 ன்ற இடத்துல x க்கு பதிலா 1 minus x ன்னு எழுதிருக்கா இப்போ இத சால்வ் பண்ணலாமா 2x minus 3 that is equal to 2 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 minus 2x minus 3 சோ இந்த x டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஒரு சைடு எடுத்துட்டு வந்துக்கலாம் 2x இங்க minus x வந்து லெஃப்ட் சைடுல வரும்போது plus 2x ஆயிடும் that is equal to 2 minus 3 நான் அப்படியே எழுதிட்டேன் இந்த 2 வையும் இந்த minus 3 ஐயும் இந்த minus 3 equal க்கு இந்த சைடு வரும்போது plus 3 ஆயிடும் ஓகே minus 3 plus 3 எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு இது வந்து என்ன 2x plus 2x என்ன 2 plus 2 நமக்கு 4x ஆயிடுச்சு that is equal to 2 மட்டும் இங்க ரிமைனிங் இருக்கு x equal to 2 divided by 4 இந்த 4 வந்து இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது இந்த சைடு வரப்ப டிவிஷன்ல வரும் இத கேன்சல் பண்ணீங்கன்னா 1 by 2 ஓகேவா சோ x ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1 by 2 அவ்வளவுதான் இதோட எக்ஸசைஸ் 1.3 ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 6 சம்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் ரிமைனிங் இருக்கிற சம்ஸ் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் ஓகேங்களா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கிளியர் பண்ணிடலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் லேர்ன் பண்ணிக்கட்டும் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்